இனி செய்திகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். பிரதமர் நரேந்திர மோடி வருகையை ஒட்டி கோவையில் 3000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து கோவையில் பிரதமர் மோடி நாளை பிரச்சாரம் செய்ய உள்ளார். இதற்காக கோவை கொடிசியா மைதானத்தில் பிரம்மாண்ட மேடை அமைக்கப்பட்டுள்ளது. விமானம் மூலம் டெல்லியிலிருந்து கோவை வந்தடையும் பிரதமர் மோடி மாலை 6:30 மணியளவில் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுகிறார். இதையொட்டி கோவை, திருப்பூர், ஈரோடு, நீலகிரி மாவட்டங்களைச் சேர்ந்த 3000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இந்த கூட்டத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோரும் பங்கேற்க உள்ளனர். திரைப்படங்களில் வரும் ஆக்ஷன் காட்சியை மிஞ்சும் அளவிற்கு ஆந்திராவில் நடிகர் பாலகிருஷ்ணாவின் தேர்தல் பரப்புரை இருந்து வருகிறது. விஜயநகரம் மாவட்டம் சீப்புருப்பள்ளியில் தெலுங்கு தேசம் கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டிய போது தொண்டர் ஒருவர் மீது கோபமடைந்த பாலகிருஷ்ணா திரைப்படங்களில் வருவது போல அவரை ஓடி வந்து தாக்கினார். இது மட்டுமின்றி பிரச்சார வாகனத்தில் இருந்தவாறே தொண்டர்களை பாலகிருஷ்ணா தாக்கினார். பிரபல நடிகையான ஊர்மிளா மும்பை வடக்கு மக்களவை தொகுதியில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளார். ரங்கீலா, இந்தியன் படங்களின் மூலம் புகழ்பெற்ற நடிகை ஊர்மிளா அண்மையில் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார். இதையடுத்து மும்பை வடக்கு மக்களவை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். இந்நிலையில் காங்கிரஸ் தொண்டர்கள் மற்றும் ஆதரவாளர்களுடன் ஊர்வலமாக சென்று அவர் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இதனிடையே மும்பை மேற்கு தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் பிரியா தத் தனது சகோதரர் சஞ்சய் தத்துடன் சென்று வேட்புமனுவை தாக்கல் செய்தார். தமிழகத்தில் கோவில் வளாகங்களில் உள்ள கடைகளை அகற்றும்படி மாநில அரசு பிறப்பித்த அரசாணையை ரத்து செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் வளாகத்தில் உள்ள கடையில் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் ஏற்பட்ட தீ விபத்தில் 30க்கும் மேற்பட்ட கடைகள் எரிந்து சேதமடைந்தன. புராதன பெருமை மிக்க இந்த கோவிலில் ஏற்பட்ட தீ விபத்தை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் கோவில் வளாகத்தில் உள்ள கடைகள் மற்றும் ஆக்கிரமிப்புகளை அகற்றும்படி அரசு உத்தரவிட்டது. இதற்கான அரசாணையை ரத்து செய்ய கோரி ஸ்ரீவில்லிபுத்தூரை சேர்ந்த குமார் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் சாப்ரே, மகேஸ்வரி அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதிகள் கோவில் வளாகங்களில் கடைகள் வைப்பதற்கு அரசே உரிமம் வழங்கியிருக்கும் நிலையில் கோவில் வளாகத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றும்படி அரசாணை வெளியிட்டிருப்பது ஏன் என்று கேள்வி எழுப்பினர். இதனால் கோவில் வளாகத்தில் உள்ள கடைகளை அகற்றுவதற்கு அரசு பிறப்பித்த அரசாணைக்கு தடை விதிப்பதாகவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். கேரளாவை சேர்ந்த 10ஆம் வகுப்பு மாணவி ஒருவர் தேர்வுக்கு குறித்த நேரத்தில் செல்வதற்காக குதிரையில் விரைந்து செல்லும் வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. இந்த காட்சி திரிசூரில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. மாணவி குதிரையில் செல்வதை கண்ட அப்பகுதிவாசி ஒருவர் தனது செல்போன் கேமராவில் பதிவு செய்து ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். இந்த பதிவை கண்ட மகேந்திரா நிறுவனத்தின் தலைவர் ஆனந்த் மகேந்திரா இந்த ட்விட்டர் பதிவை ரீட்வீட் செய்துள்ளார். மேலும் இந்த பெண்ணே தனது ஹீரோ என்றும் அவரது புகைப்படத்தை தனது செல்போனின் ஸ்கிரீன் சேவராக வைத்துக் கொள்ள விரும்புவதாகவும் தெரிவித்துள்ள ஆனந்த் மகேந்திரா அவளது வேகம் தனக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடியதாக இருப்பதாக கூறியுள்ளார். தேசிய அளவில் உயர்கல்வி நிறுவனங்களில் ஐஐடி மெட்ராஸ் முதலிடத்தை பிடித்துள்ளது. NIRF என்ற அமைப்பு இந்த பட்டியலை தயாரித்துள்ளது. இந்த பட்டியலை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் திங்களன்று வெளியிட்டார். ஒட்டுமொத்த பிரிவில் ஐஐடி மெட்ராஸ் முதலிடத்திலும் பெங்களூரு IICC பல்கலைக்கழக பிரிவில் முதலிடத்திலும் உள்ளன. மருத்துவம், பொறியியல், சட்டம், நிர்வாகம் உள்ளிட்ட 9 பிரிவுகளில் பட்டியல் தயாரிக்கப்பட்டு வருகிறது. இந்த பட்டியலில் 4000 கல்வி நிறுவனங்கள் தங்கள் தரவுகளை அளித்திருந்தன. இந்த பட்டியலின் கட்டிடக்கலை பிரிவில் கோரக்பூர் IIT முதலிடத்தை பிடித்துள்ளது. கடந்த 2016ஆம் ஆண்டு முதல் இந்த பட்டியல் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. சிறுத்தை ஒன்று உறங்கிக் கொண்டிருக்கும் ஆட்டை வேட்டையாடும் வீடியோ காட்சி வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. அசாம் மாநிலம் டிப்ரீகர் மாவட்டத்தில் உள்ள தேயிலை தோட்டத்தில் இந்த காட்சி பதிவாகியுள்ளது. தேயிலை தோட்டத்தில் படுத்திருக்கும் ஆட்டை கண்ட சிறுத்தை ஒன்று வேலியை தாண்டி வந்து அந்த ஆட்டை பிடித்து இழுத்து செல்கிறது. வீடியோ கேமராவில் பதிவாகியுள்ள இந்த காட்சிகள் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளன. இதேபோல சிறுத்தைகள் நடமாட்டம் தொடர்வதாகவும் ஏராளமான மனிதர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த பகுதி மக்கள் புகார் கூறியுள்ளனர்.
வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. அதே சமயம் வேலூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் இயல்பை விட வெப்பம் 2 டிகிரி முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும் என்றும் அதிகபட்சமாக 35 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 27 டிகிரி செல்சியஸ் வரையிலும் வெப்பம் பதிவாகும் என கணிக்கப்பட்டுள்ளது. வேகமாக பரவி வரும் காலரா நோயால் ஏமன் தலைநகர் சனாவில் அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது. 327 பேர் காலராவால் கடந்த 3 வாரங்களில் உயிரிழந்துள்ளனர். இதில் பெரும்பாலானோர் குழந்தைகள் ஆவர். உலக சுகாதார மையத்துடன் இணைந்து அவசர மருத்துவ நிலையங்கள் அமைக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை வரை அங்கு 1,60,000 பேர் காலரா பாதிப்பிற்கு ஆளாகியுள்ளனர். அந்நாட்டில் கடந்த 4 ஆண்டுகளாக உள்நாட்டு கலவரம் அதிக அளவில் உள்ளதால் நிர்வாகம் ஸ்தம்பித்து கிடக்கிறது. ஏமனில் பணியாற்றும் மருத்துவ பணியாளர்களில் பலருக்கும் நோய் தொற்று ஏற்பட்டுள்ளது.